நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 32 இன்ச் ப்ளவுஸை வந்து கட்டிங் போட போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொடர்ந்து 32 இன்ச்சு ப்ளவுஸை கட்டிங் போடுங்கன்னு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கட்டிங் இன்றைக்கி போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி அதுக்கு ஒரு 80 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு லைனிங் கிளாத்தில் தான் வெட்ட போகிறேன். பாருங்க, இப்போ நம்ம ரெண்டாக மடித்த துணியில் உயரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே நம்ம மடித்து தைக்கிற பகுதி பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். பிசுறு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிசுறுலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாகவே இருக்குது. இந்த 1/2 இன்ச் பாருங்கள், ஏன் விட்றோம் அப்படின்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சாவது விடுவாங்க. ஆனால் நான் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் 1/2 இன்ச்சு தான் விடுவேன். ஏன்னா பீஸ் வச்சு தைச்சி தான் நான் மடிப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு இடுப்பு ஸ்டிப்பாக இருக்கும், சுருளாமல் இருக்கும். இடுப்பு நம்ம போட்டோம்னா சுருண்டு வராது. நீங்களும் இந்த மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். அவங்க உயரம் 13 இன்ச்சு எடுத்துருக்கேன். 13 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உயரத்தை எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டர் பகுதி எந்த அளவு வைக்கலான்னு பாருங்கள். 32 இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு ஷோல்டர் எப்படி பிரிக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ ஒரு 5.2 அளவுக்கு, அதாவது 5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சை 6ஆல் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஷோல்டரோட அளவு. இதை சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா போட்டுக்கலாம். பாடி சுற்றளவில் 6ல் ஒரு பகுதி. இப்போ அதே ஷோல்டரோட அளவு தான் ஆம்ஹோல் உயரம். பாருங்கள், அதே 5.2 நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் வச்சாச்சு, ஆம் உயரமும் வச்சாச்சு. இப்போ மார்பு சுற்றளவை நம்ம 32 4ஆல் பிரித்தோம் அப்படின்னா, 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 8. அந்த ஆம்ஹோல் உயரம் முடிவில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 8 இன்ச்சு. இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நீங்கள் 8 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கலாம். அதுவே லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. இது 8.5 வச்சுக்கோங்க. டபுள் கிளாத்துன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அதை அளந்துட்டு கீழே அதே அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. 8.5க்கு அந்த ரெடி அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு சைடில் நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த வெளி அளவுகள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஆம்ஹோல் வளைவு, இந்த வளைவு கவனித்து பாருங்கள். இது ஒரு ப்ளவுஸுக்கு ஆம்ஹோல் செட் ஆனால் தான் ப்ளவுஸே ஃபிட்டிங்காக இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு நான் வைக்கிறேன். அதேமாதிரி ஆம் உயரத்தில் பாதி அளவு எடுத்துக்கோங்க, 2.5. அந்த பாதி அளவு அந்த 2.5 இந்த பக்கமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அந்த 3 டாட்டையுமே ஜாயின் பண்ணுங்க. அப்படி ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ 30, 32, 34 வரைக்கும் 1 இன்ச் வச்சாலே போதும். இந்த சென்டர் பாயிண்ட்டு 1 இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோலோட அளவு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ அளந்து பார்க்குறோம். ஆம்ஹோலோட சுற்றளவு அந்த அளவு வந்து 6.5. இந்த லைனிங்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டதுனால 7 வரணும்.
கரெக்டாக வருது பாருங்கள். இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, நம்ம பாடி சுற்றளவு 4ல் ஒரு பகுதி 8 எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வந்துடும். அதில் தான் 1/2 இன்ச்சு நான் கூட்டிக்கிட்டேன் 7. இது எல்லா அளவுகளுக்குமே பொருந்தும். இப்போ கழுத்தோட அகலம் பாருங்கள், 2.5 வைக்கிறேன். 1/4 இன்ச்சு தையலுக்கு உள் பக்கம் தள்ளி வைக்கிறேன். இதுவும் மார்பு சுற்றளவில் 12ல் ஒரு பகுதி கழுத்தோட அகலம் வரும். கவனமாக பாருங்கள், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் நிதானமாக பார்த்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், மேலுள்ள அளவும் கீழே கரெக்டாக இருக்கணும், சைடில் இருக்கிற அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த இடத்துல வச்சுருங்க. பாயிண்ட் வச்சு அப்படியே ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இது நார்மலாக இருக்கிற கழுத்துக்கு 1/2 இன்ச்சு கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு வரைஞ்சிங்கன்னா நார்மல் நெக் வந்துடும். இது உயரம் வந்து 6 இன்ச்சு உள்ள நெக். இது இப்போ சென்டர் டாட்டு கரெக்டாக சின்ன ஷோல்டரோட சென்டரில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நான் டாட் பிடிக்கிறேன். உயரம் 3 இன்ச்சு, ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு அகலம். நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிக்கிற வேண்டியது. சென்டர் பாயிண்ட் எடுத்தாச்சு. பேக் சைடு ஃபுல்லுமே அளவு எடுத்தாச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நிறைய ப்ளவுஸுக்கு அளவு ஃபார்முலா மூலமாக பிரிக்க தேவையில்லை. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒரு 90% கரெக்டாகவே பொருந்தும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ட்டோட சைஸ், அந்த சைஸ் தான் கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொரு அளவுகளில். அது மட்டும்தான் நம்மளுக்கு அவங்கள அளந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். மீதி ஒரு 90% இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ ஃப்ரண்ட் பகுதி வெட்டுறதுக்கு முன்னே கை வெட்டிக்கலாம். நம்ம கையை நல்லா மடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுமே வெட்டும்போது கவனமாக பாருங்கள். இதையும் நான் அப்படியே மடித்து தைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். அதுமாதிரி பிசுறு இருந்தால் நீங்கள் வெட்டிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு வெட்டிட்டு மறுபடியும் அளவு வச்சுக்கலாம். நான் இது சரியாக இருக்கிறதுனால 1/2 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கையோட உயரம், இந்த கையோட உயரம் 7 கேட்டிருக்காங்க. இப்போ நான் கையோட உயரம் அளந்துக்கிறேன். 7 இன்ச்சு வச்சிடுறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த 7 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து கை ஓரக்கை சுற்றளவு பாருங்கள். அடிக்கை சுற்றளவு 6 இருக்குது. உங்களுக்கு 6 மார்க் பண்ணிடுறேன். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கேப் லைன் எடுக்கணும். அதாவது நம்ம அந்த கையோட வளைவு வரைகிறதுக்கு எங்கேருந்து வரணும், இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கையோட சுருக்கம் வராது, கை கடிக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அது 2.25 அளவுக்கு நான் வைக்கிறேன். 2.5 2.25 வச்சுக்கலாம். நீங்கள் 3 வச்சுக்கலாம். நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் பாடி சுற்றளவில் 12ல் ஒரு பகுதி நீங்கள் எடுத்திங்கன்னா கேப் லைன் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது ஆமோட வளைவு 6.5. இந்த 6.5 வச்சு நம்ம நேராக கிராஸாக ஒரு மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 6.5 எங்கே இருக்கோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லேருந்து கீழேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க.
இப்போ இந்த வளைவு வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே நம்ம உயரத்தாண்டை வச்சு இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டாட்டும் கீழே 1 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அழகாக ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. நிறையா ஈஸியாக நிறைய ஃபார்முலா இல்லாமல் இது மாதிரி ஈஸியாக நம்ம கை வரையலாம். பாருங்கள், மேலே 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன், கீழே பார்த்திங்கன்னா ரெடி அளவுலேருந்து 1 இன்ச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு, நான் வரைஞ்சிருக்கிறது ரெடி அளவு. கீழே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து தையலுக்கு விட்ருக்கோம். இப்போ இந்த அளவு நம்ம கரெக்டாக இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கேப் லைன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ கையோட ஏற்ற இறக்கம் பாருங்கள், சென்டர் பகுதியில் வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் பாருங்கள், அதே 2 டாட்டுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க ஏற்றி. அதாங்க கையை நான் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம சைடில் விட்டுக்கலாம். நம்ம பாடிக்கு எப்படி 1.5 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி கை விட்டிங்கன்னா நேர்கையை ஏற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே அளவு இருந்தால் தான். நம்ம ரவுண்ட் கை ஏற்றும்போது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அடியில் தையலுக்கான துணி. இப்போ ஏற்ற இறக்கம் நான் வெட்ட போகிறது கிடையாது. ஏன்னா லைனிங் கிளாத்தில் வைக்கும்போது நம்ம தவறுதலாக கவனம் இல்லாத வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே கை ஒரு பக்கமாகவே அடித்த மாதிரி இருக்கும், 2 கையும் ஒரே சைடில். அதனால் நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்ற இறக்கம் வெட்டிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் அதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைனிங் துணியில் வச்சு தைச்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த தப்பும் வராது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த தப்பை பண்ணலாம். அந்த தப்பு வராமல் இருக்க இந்த மாதிரி லைனிங்கில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம். அங்கே கரை பகுதியை என் பக்கம் போட்டிருக்கேன். கரெக்டாக எந்த இடத்துல துணியில் பொருந்ததோ அங்கே வச்சுருங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் குண்டூசி போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் வரைஞ்சி வெட்டுங்க, சரியாக இருக்கும். இந்த கரை பகுதியை நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதுக்காக தான் மார்க் பண்ணுறேன். அதை நம்ம அளவில் சேர்த்துக்கக்கூடாது. அப்படியே வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கரெக்டாக பேக் சைடு என்ன அளவோ அதே மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த நெக்கோட பாதி அளவு வரைஞ்சிக்கோங்க, முழுசாக வரையாதீங்க, பாதி அளவு மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அப்போதான் பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். எப்பொழுதும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ முன்கழுத்து எவ்வளவு 5.5 அளவு இருக்குது. 5.5 இந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு வளைவு, நீங்கள் வளைவு வரலைன்னா நீங்கள் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கூட வளைவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெடி அளவை பேக் சைடில் அடித்த மாதிரி சைட்லேயும் முன்பக்கமும் இந்த மாதிரி ரெடி அளவை வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த 13 இன்ச் இருந்தது பாருங்கள் பேக் சைடோட அளவு, அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் பாருங்கள், நம்ம இந்த பட்டியோட வளைவு பகுதி எவ்வளவு தூரம் வருது, ஃப்ரண்ட்டோட உயரம், இந்த ஷேப்போட உயரம் பாருங்கள் 32.
இன்ச்சு 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த உயரம் நீங்கள் வைக்கணும். இந்த ஷேப் கோடு எங்கே வருதோ அது வரைக்கும் பாருங்கள். 10.5 இன்ச்சு வருது. அந்த தையல் கூட்ட இடத்துலேருந்து 10.5 இன்ச்சு 10.5 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறேன். இதுதான் முன்பக்க இந்த ஷேப் கோடோட உயரம். நம்ம பாடி சுற்றளவில் 3ல் ஒரு பகுதி தான். கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்குது. முழு உயரத்துலேருந்து பேக் சைடு உயரத்துலேருந்து இருக்குது. அந்த 1.5 இன்ச்சு வந்தது அப்படின்னா இங்கே எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச்சு சேர்த்து கூட்டி இந்த வளைவுக்கு கொக்கிப்பட்டி பக்கம் வைங்க. அதே மாதிரி சைட்லேயும் வைங்க. 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படியே அந்த வளைவை சேர்த்துங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு. பாருங்கள், 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து பேக் சைடோட அளவை இங்கே மார்க் பண்ண சொல்கிறது. இது 10.5 இன்ச்சு சென்ட்ரு கூட. இப்போ நம்மளோட அந்த பஸ்டோட சென்ட்ரு பகுதி என்னன்றதை பார்க்கலாம். இப்போ 32 இன்ச்சை 4ஆல் நம்ம வகுக்கும்போது 8 இன்ச்சு கிடைக்குது. இந்த மார்பு சுற்றளவு 4ஆக மடித்தோம் பாருங்கள், அதே அளவு தான் இதுவும். இந்த அளவு சென்ட்ரு எது வரைக்கும் வருதுன்னு பார்த்து அங்கே ஒரு பாயிண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 8ல் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்ட்ரு டாட்டு மெயின் டாட்டு அதிலேருந்து தான் நம்ம பிடிக்கிறோம். அங்கேருந்து தான் வரும். இந்த 8 நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அங்கேருந்து தான் வரும். இப்போ நான் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 2 இன்ச்சா நான் இப்போ 1.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுக்கிறோமோ அது தாங்க மெயின் டாட்டில் வரும். அதே அளவு தான் இப்போ சென்டர்டு அந்த பட்டன் அந்த கொக்கிப்பட்டி பக்கம் வைக்கிற டாட்டோட நீளம், அதுவும் 2.5. சென்டரில் வச்சு 2.5 வச்சிடுறேன் பாருங்கள். மெயின் டாட்டோட அகலம் 2.5 இருக்கணும், உயரமும் 2.5 வச்சுருக்கேன். பாருங்கள், இதோட கொக்கிப்பட்டி பகுதியில் இருக்கிற டாட்டோட நீளமும் 2.5. பாருங்கள், 2 இன்ச்சு அந்த கேப் இருக்குது. கரெக்டாக 2 இன்ச்சு கேப் இருக்குது. அதே 2 இன்ச்சை இப்படி முக்கோண பகுதியாக வச்சுடுங்க. இப்போ 3 பக்கம் அந்த முக்கோண பகுதி 3 ஒரே அளவில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஆம்கோல் பகுதி வரைகிற டாட்டை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த முக்கோண பகுதி 3 பக்கமுமே 2 இன்ச்சு இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம டாட் ஷேப் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இங்கே 3 ஷேப்பும் வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்ஹோலோட வளைவில் ஏற்ற இறக்கம் அந்த எப்படி வெட்டணுன்றதை பாருங்கள். அதே பாதி 2 இன்ச்சில் இருந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம வெட்டினாலே போதும். 1/2 இன்ச்செலாம் வெட்ட தேவையில்லை, ஒரு 1/4 இன்ச்சே போதுமானது தான். நம்ம ப்ளவுஸோட அளவுகள் அதிகமாக போக போக தான் அங்கே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஏற்ற இறக்கம் எடுப்போம். இந்த சைஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சே போதும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. முக்கியமான அளவுகளாண்ட இந்த மாதிரி நாச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது, அதாவது மேலே தான் வரைஞ்சிருக்கோம், கீழே இருக்கிற பகுதி அந்த பகுதிக்கு கரெக்டாக அந்த நாச்சு கரெக்டாக அளவாக இருக்கும்.
பாருங்கள். இப்போ பட்டி நம்ம பட்டி ஏற்கனவே இதில் வெட்டின பீஸ்லேயே ஷேப்போடு இருக்குது. நம்ம 2 இன்ச்சு அளவுக்கு பட்டி இருந்தாலே போதும். சென்டர் பகுதி இது உள்பட்டியாக தான் வரும். நான் லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத்துலையும் இந்த அளவை விட கொஞ்சம் கூட வெட்டிப்பேன். இது கரெக்டான அளவு இருந்தாலே நம்மளுக்கு போதும். பாருங்கள், நம்மளுக்கு சென்டரில் 2.5 இன்ச் இருக்கணும். நான் பட்டி பார்த்திங்கன்னா நான் கரெக்டான அளவு எடுக்க மாட்டேன். நம்ம அளவு விட அதிகமாக இருந்தாலும் நான் பட்டியை மடித்து தைக்கிற விதத்தில் சரி பண்ணிவிடுவேன். நான் இதுக்காக தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் பட்டி எப்படி வைக்கிறதுன்றது. இப்போ பட்டியும் எடுத்தாச்சு. இப்போ எல்லா பார்ட்டுமே வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.